ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 1 முதல் இந்தியா மற்றும் தமிழகத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது எவ்ரி மந்த்து 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா ஒரு சில புதிய மாற்றத்தை அமலுக்கு வந்து கொண்டு வருவாங்க. அந்த வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஒரு சில புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருதுங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 முதல் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு புதிய நடைமுறையை வந்து கொண்டு வராங்க. தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கு கவுண்டர்களில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் டிக்கெட் முறை அமலாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 1, 2026 முதல் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வருதுங்க. நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து டிக்கெட் பெற ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏசி தட்கல் முன்பதிவுகளுக்கு ஆரம்பத்தில் 10 டிக்கெட்டுகளும், ஏசி அல்லாத தட்கல் முன்பதிவுகளுக்கு 15 டிக்கெட்களும் வழங்கப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் டேரெக்டாக கவுண்டரில் போயிட்டு தட்கல் டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டோக்கன் கொடுக்க போனோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கவுண்டரில் டிக்கெட் பெறும் நேரம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது காலைல 8:30 மணி முதல் 9 மணி வரையும் இருக்கும். அதேமாரி ஏசி அல்லாத தட்கலுக்கு வந்து காலைல 8:30 மணி முதல் 9 மணி வரையும் கொடுப்போம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முன்கூட்டியே டோக்கன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமிங்கில் வந்து தட்கல் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டை அறிமுகம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு ரிசர்வ் வங்கி சொல்லியிருந்தால் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. முதற்கட்டமாக 10 மற்றும் 20 ரூபாய்க்கான நோட்டை வந்து அச்சடிக்க போகிறாங்க. பிளாஸ்டிக் ரூபாய் நோட் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய்க்கான தாளை வந்து அச்சடிக்கிறாங்க. விரைவில் எல்லாத்துக்குமே அமலுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க பாருங்க, அதுக்கான தபால் கட்டணத்தை ஆகஸ்ட் 1 முதல் உயர்த்துறாங்க. புதிய கட்டணம் என்ன அப்படின்னா, 24 மணி நேர விரைவு தபால் சேவை 38 ரூபா முதல் 186 வரைக்கும் உயருது. 44 மணி நேர விரைவு தபால் சேவை 61 ரூபாய் முதல் 121 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான கட்டணம் உயருது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த புதிய கட்டணம் ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வருது. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாக்காளர் அட்டை, பேன் கார்டு, ஆதார் கார்டு வச்சிருந்தாலும் இந்திய குடிமகன் என்ற ஆதாரம் அல்ல அப்படின்ற மாரி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஆதார் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு செய்வதற்கான அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அது வந்து ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னா அது ஓட்டு போடுவதற்கு மட்டும்தான். பேன் கார்டு என்பது வரி வசூல் செய்வது அந்த மாதிரி உங்களுக்கு. இதனால் நீங்கள் இந்திய குடிமகன் என்பதற்கான ஆதாரம் இல்லை. இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் இந்திய குடிமகன் அப்படின்ற ஆதாரம் இல்லை அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பண்ணுறாங்க. அதாவது வீடு தேடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும் உங்கள் வீடு தேடி வருவாங்க ஆஃபீஸர். அப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சென்சஸ் நம்பரை சொன்னால் அப்படியே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணலாம் அப்படின்னா வீடு தேடி ஆஃபீஸர் வரும்போது அவங்க ஒரு 33 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணவே போதுமானதுங்க. ஸோ ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும் எப்போ வேணாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை சார்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பேருந்துகளில் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து லவுடாக நீங்கள் வந்து ஒரு சாங் கேட்குறதோ வீடியோ பார்க்குறதோ கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏர்ஃபோனு, ஹெட்ஃபோன்லாம் பயன்படுத்துங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் மத்திய அரசு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்குள்ளார நீங்கள் சுலபமாக வந்து பதிவு பண்ணிக்கலாம். 2 வருஷத்துக்கு மேலே போகுது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை வட்டாட்சியர் அவங்ககிட்ட நீங்கள் மேல் முறையீடு பண்ணி தான் பர்த் சர்டிஃபிகேட் பதிவு பண்ண முடியும் அப்படின்ற மாரி புதிய நடைமுறை வருது. அதேமாரி வந்து பார்த்தா ஒரு நபர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கான டெத் சர்டிஃபிகேட்டை 2 வருஷத்துக்குள்ளார சுலபமாக பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீதித்துறை மெஜிஸ்ட்ரேட் இருக்காங்க பாருங்க, அவங்க முன்பு முறையிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களால பதிவு பண்ண முடியும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எவ்ரி மந்த் 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா எல்பிஜி சிலிண்டர் விலையில் நிறையா மாற்றங்கள் வருங்க. அதாவது மேபி அதுக்கான கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லது குறையலாம். ஸோ அதேமாரி இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் உயருதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அதிகபட்சமாக வீட்டு உபயோக சிலிண்டர் எந்த மாற்றமும் இருக்காதுங்க. வணிக சிலிண்டர் இருக்க பாருங்க, அதில் தான் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு இருக்க பாருங்க, ஆகஸ்ட் 1 முதல் ஒரு சில வங்கிகளில் கிரெடிட் கார்டில் நிறையா புதிய மாற்றத்தை அமல்படுத்த போகிறாங்க. ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், பில் செலுத்த
திருத்தும் விதிமுறைகள், தாமத கட்டணம், அந்த மாதிரி எவ்ரி மந்த் ஆச்சு அப்படின்னா எல்லா பேங்க்லையுமே இந்த மாதிரி புது அப்டேட்டை கொண்டு வருவாங்க. அந்த வகையில் ஆகஸ்ட் மாதமும் கிரெடிட் கார்டில் நிறையா மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் CKYC 2.0 என்ற புதிய ஆதார் அடிப்படையிலான KYC முறை அறிமுகமாக்கியிருக்காங்க. இது வரைக்கும் KYC ஆப்ஷன் இருந்துச்சு, பேங்க்ல எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து CKYC 2.0 என்ற புதிய ஆதார் அடிப்படையிலான முறையை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதனால் இனி வாடிக்கையாளர்களின் KYC தகவல்களை பகிர்வதற்கு தனிப்பட்ட ஒப்புதல் பெறப்படும். இதன் மூலம் KYC செயல்முறை மேலும் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் நடைபெறும் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் வந்து பேங்க் விடுமுறை பற்றி கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் வங்கி கேலண்டர் படி 14 நாட்கள் உங்களுக்கு விடுமுறை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரிசர்வ் வங்கி கேலண்டர் படி இந்தியா முழுக்க கணக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்துக்கு இதுக்கு வந்து மாறுபடுங்க. ஸோ அதனால் எப்பப்பெல்லாம் லீவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேங்க்குக்கு வந்து போக பாருங்கள். அதுக்கப்புறம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் வந்து பண்ணுறாங்க. தாவேகா அரசு பொறுப்பேற்றிருக்க முதல் பட்ஜெட் தாக்கல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து பண்ணுறாங்க. ஸோ நிறையா புதிய திட்டங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாரி பழைய திட்டத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க எல்லாமே நமக்கு அன்னைக்கு தெரிஞ்சுங்க. ஸோ பட்ஜெட் தாக்கல் நடைபெற போது ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு எல்லாமே வந்து அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பத்திரப்பதிவு துறையில் வருகையில்லா ஆவணப்பதிவு, அதாவது நீங்கள் பத்திரப்பதிவுக்கு போகாமலே வீட்டிலேருந்தே உங்களுக்கான ஆவணப்பதிவு வந்து பண்ணிக்கலாம். அது வந்து ஆகஸ்ட் 17 முதல் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் பத்திரப்பதிவுக்கு போக வேண்டாம், வீட்டிலேருந்து தான் ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி புதிய நடைமுறை வந்து அமலுக்கு வருதுங்க. அதுக்கப்புறம் PF இருக்க பாருங்க, நீங்கள் PF UPI மூலமாக பணம் எடுப்பதற்கான வசதி அடுத்த மாதம் முதல் அறிமுகப்படுத்த போகிறாங்க, ஆகஸ்ட் மாதம் முதல். ஸோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த UPI மூலமாக பணம் எடுப்பதற்கான ஆப்ஷன் தாமதமாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வரும், அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் நிறைய பேருக்கு EB பில் வந்து அதிகமாகுது. அதன் காரணமாக இப்போதைக்கு டான்ஜெட்கோ சார்பில் ஒரு சில ஆஃபீஸரை நியமனம் பண்ணியிருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட இவ்வளோ பேரை வந்து இவ்வளோ அதிகாரிகளை இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தமாக வந்து 3.70 லட்சம் சர்வீஸ் வந்து அதிகமாக வந்து அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த எல்லா வீட்லையுமே போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறேன், எதன் காரணமாக அதிகமாக வந்திருக்கு, மீட்டரில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு இந்த குழுக்களை வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்புங்க. அதாவது தமிழகத்தில் வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்களை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க தாயுமானவர் திட்டம். ஆகஸ்ட் மாதத்தில் 4/8/2026 5/8/2026 உங்களுக்கு வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்கள் கொடுக்குறாங்க. வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்கள் வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்கள் அன்னைக்கு கொடுக்குறாங்க. தமிழகம் முழுவதுமே அது பொருந்துங்க அந்த தேதி. அதனால் 4/8 5/8 அந்த தேதிக்குள்ளே வீட்டிலேயே வந்து இருக்க பாருங்க. ரேஷனுக்கான பொருட்கள் வீடு தேடி வரப்போகுது. இது இல்லாமல் நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, KYC பண்ணாமல் இருக்கீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் KYC பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாக பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு இந்த மாதங்களில் இந்த சில அப்டேட்லாம் அமலுக்கு வரப்போகுதுங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.